வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டில் மாற்றமில்லை, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்ட நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க மத்திய அரசு உத்தரவு. பதான்கோட் தீவிரவாதிகள் பற்றிய தகவல் தருவோருக்கு 1 லட்சம் ரூபாய் படங்களை வெளியிட்ட விசாரணை அமைப்பு அறிவிப்பு. புதுச்சேரி அருகே சாலை விபத்து, 2 காயம், பேருந்துக்கு தீ வைப்பு. தலித்துகள் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு தேசிய நினைவிடம் அமைப்பதற்கான விழா தில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவிடத்திற்கான அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், சமூக ஒற்றுமைக்காகவும் நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் அம்பேத்கர் பாடுபட்டதாக தெரிவித்தார். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பாரதிய ஜனதா செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாரதிய ஜனதா ஆட்சி காலங்களில் தலித்துகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் பிரச்சினை ஏற்பட்டதில்லை என்று குறிப்பிட்டார். பல மாநிலங்களில் 3/2 பங்கு மெஜாரிட்டி பெற்று பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்த பின்னாலும் இடஒதுக்கீட்டில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். गुजरात में, महाराष्ट्र में, अनेक राज्यों में हम जिस विचार को लेकर के निकले हैं, उस विचार वालों को सरकार चलाने का अवसर मिला, 2/3 बहुमत से अवसर मिला, लेकिन कभी भी दलित, पीड़ित, शोषित, ट्राइबल उनके आरक्षण को खरोच तक नहीं आने दी है. முன்னாள் ராணுவத்தினர் ஹோலி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்ட நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பணிக்காலம் மற்றும் பதவிக்கு தகுந்தாற் போல சீரான ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி முன்னாள் ராணுவத்தினர் நீண்ட காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைமுறைப்படுத்தியது. நிலுவைத் தொகை 4 கட்டங்களாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை மறுநாள் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதையொட்டி முதல் கட்ட நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார். இதுபற்றி தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 13,05,000 முன்னாள் ராணுவத்தினர் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றார். स्टेट बैंक, पंजाब नेशनल और हमारे our own staff who have managed to disburse around 2,293 crores to more than 13.05 lakh pensioners by 17th March. We are expecting to cover almost entire population by Holi, and that would be real colorful Holi for the ex-servicemen. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளில் 4 பேரின் புகைப்படங்களை தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவிய 6 பயங்கரவாதிகள் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பதான்கோட் விமானப்படை தளத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இதில் 7 பாதுகாப்பு படையினரும் பொதுமக்களில் ஒருவரும் கொல்லப்பட்டனர். இறுதியில் 6 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டதற்கான ஆதாரங்களை அந்த நாட்டு அரசிடம் ஒப்படைத்த இந்தியா இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தது. இது தொடர்பாக பாகிஸ்தானில் இருந்து கூட்டு விசாரணை குழு இந்தியாவுக்கு வர இருக்கும் நிலையில் இத்தாக்குதலில் பலியான 4 பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ளது. புகைப்படத்தில் உள்ளவர்கள் குறித்து சரியான தகவல் தருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப விவகாரத்தில் தலையிட வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பாரதிய ஜனதா காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் நிதி மசோதாவை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்த பாரதிய ஜனதா உறுப்பினர்களுக்கு 9 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தனர். இதனையடுத்து அங்கு அரசியல் குழப்பம் தொடங்கியது.
உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 70 உறுப்பினர்களில் காங்கிரசுக்கு 36 உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவுக்கு 28 உறுப்பினர்களும் உள்ளனர். தற்பொழுது 9 அதிருப்தி எம்எல்ஏக்கள் பிரிவால் பெரும்பான்மை இழந்த காங்கிரஸ் அரசை கலைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஹரிஷ் ராவத் வரும் 28ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் கே பால் கடுவதித்துள்ளார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் தில்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்து உத்தரகண்டில் முதல்வர் ஹரிஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் அரசை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். I tell you, it is a disgrace on the democracy of the nation and the Honorable Chief Minister of Uttarakhand. We have given a plea that the Harish Rawat government should be dismissed from the state. Otherwise, we have to take refuge of Honorable President. देखिए, हम कांग्रेस के 9 विधायक एकजुट होकर हरीश रावत सरकार की बर्खास्तगी की मांग करते हैं। हरीश रावत सरकार सदन का बहुमत खो चुकी है, इसलिए उनको नैतिक रूप से कोई अधिकार सत्ता में रहने का नहीं है। तो हम लोगों का सीधा हरीश रावत जी को त्यागपत्र दे देना चाहिए. இதனிடையே உத்தரகண்ட் மாநிலத்தில் அரசு நிர்வாகம் செயல் இழந்து நிற்பதாக மாநில ஆளுநர் கே பால் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அத்துடன் கடந்த 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பதிவுகள் அடங்கிய வீடியோவையும் அவர் அனுப்பி வைத்துள்ளார். இதேபோன்று சட்டப்பேரவைத் தலைவருக்கு ஆளுநர் கே பால் அனுப்பியுள்ள கடிதத்தில் மார்ச் 18ஆம் தேதி இருந்த பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கக்கூடாது என்றும் எந்த ஒரு எம்எல்ஏவையும் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தை பொதுமக்கள் தீ வைத்து எரித்தனர். புதுச்சேரியை அடுத்த கீழூரை சேர்ந்த சண்முகவேல் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அரியூர் சர்க்கரை ஆலை அருகே எதிரே வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இருவரும் இறந்துவிட்டதாக தவறான தகவல் பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தில் இருந்த பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு பேருந்துக்கு தீ வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தாலும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமானது. புதுச்சேரி வந்து கொண்டு வந்த ஒரு தனியார் பஸ் அவங்க மேலே மோதிருச்சு. அந்த விபத்தில் அடிபட்டு அதில் 2 பேரும் வந்து மருத்துவமனையை கொண்டு போயிட்டாங்க. அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க சேர்ந்து அதில் ஒரு சிலர் அங்கே இருந்தவங்க வந்து அந்த பஸ்ஸை வந்து சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை அதில் வந்து வண்டியில் வந்து பஸ்ஸில் வந்த பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் கிடையாது. காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பதில் மேலும் தாமதம் ஏற்படுமானால் சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாரதிய ஜனதா இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்தி வந்த நிலையில் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி முதல்வர் முஃப்தி முகமது சயீத் காலமானார். இதனையடுத்து அவரது மகள் மெஹபூபா முதல்வர் பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா உடனான கருத்து வேறுபாடு காரணமாக ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்தது. இதனையடுத்து காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இரு கட்சியினரிடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் சிக்கல் தீரவில்லை. இறுதியாக மெஹபூபா நேற்று தில்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியின் தூதரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து ஓரிரு நாளில் பிரச்சினை தீரும் என்று கூறப்பட்ட நிலையில் காஷ்மீர் மாநில ஆளுநர் என் வோராவை முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா நேற்று சந்தித்து பேசினார். அப்போது உடனடியாக சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். अगर बीजेपी और पीडीपी एक साथ नहीं आते, अगर उसके बाद पीडीपी कांग्रेस का समर्थन नहीं लेती है, तो मुझे लगता है कि गवर्नर साहब को असेंबली डिसॉल्व करके नए सिरे से इलेक्शन कराने, और अल्टरनेटिव में अगर हॉर्स ट्रेडिंग की बात चलेगी तो उसके भी हम हक में नहीं है. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கன்னியாகுமாரை மாவீரன் பகத்சிங்குடன் ஒப்பிட்டு பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூருக்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தில்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தீவிரவாதி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட நினைவு நாள் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கன்னியாகுமார் உள்ளிட்ட 7 மாணவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்ட கன்னியாகுமார் பின்னர் ஜாமீனில் வந்தார். இந்த நிலையில் நேற்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் சசி தரூர் பகத்சிங்கை போன்று கன்னியாகுமார் நாட்டுக்காக பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். He was a young man in his 20s with Marxist ideas and beliefs who had a great passion for the motherland.
and Kanaya is fighting for his beliefs in a very different. So the situations are different. Commitment to the motherland and to improving the country. சசி தரூரின் பேச்சிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா, கன்னியாகுமார் பகத்சிங் என்றால் சோனியா மற்றும் ராகுல் ஆகியோர் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயல்படுவதை காங்கிரஸ் தற்பொழுது முன்னெடுத்து செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பகத்சிங் யாருடனும் ஒப்பிடக்கூடியவர் அல்ல என்றும் பாரதிய ஜனதா கூறியுள்ளது. அதே நேரத்தில் சசி தரூரின் பேச்சிற்கு ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தெரிவித்துள்ளது. शहीद भगत सिंह जी पूरा देश के लिए, दुनिया के लिए शहादत का एक आइकॉन है. भगत सिंह जी के तरफ देखते हैं, इसलिए इस तुलना को मैं खंडन करता हूं, उसका निंदा करता हूं. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை மாநகராட்சி குப்பக்கிடங்கில் நேரிட்ட தீ விபத்திற்கு நாசவேலைதான் காரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். மும்பை மாநகராட்சிக்கு சொந்தமான 132 ஹெக்டேர் பரப்பளவுள்ள குப்பை கிடங்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென மிகப்பெரிய தீ விபத்து நேரிட்டது. இதில் கிடங்கில் கொட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பைகள் மற்றும் மின்னணு சாதன பொருட்கள் என 12 மில்லியன் டன் அளவிலான குப்பைகள் நாசமானது. இந்த நிலையில் தீ விபத்திற்கு சதிவேலை காரணமாக இருக்கலாம் என்று மாநகராட்சி சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் முனைப்புடன் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடப் போவதாக கூறியிருந்த நடிகை லலிதா தற்பொழுது போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். கேரளத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வடக்கஞ்சேரி தொகுதியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மலையாள திரையுலக முக்கிய நடிகையான லலிதா போட்டியிடப் போவதாக தகவல் வெளியானது. இதனை அவ்வப்பொழுது ஆமோதித்து வந்த லலிதா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று நேற்று திடீரென அறிவித்தார். இதுபற்றி கட்சி தலைமைக்கு தெரிவித்து விட்டதாக குறிப்பிட்டார். லலிதாவை வேட்பாளராக நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கஞ்சேரி தொகுதி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நேற்று முன்தினம் பேரணி நடத்தினர். இதுவே லலிதா பின்வாங்க காரணம் என்று கூறப்படுகின்றது. வட மாநிலங்களில் நாளை மறுநாள் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் குஜராத் மாநிலத்தில் தோள்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலான வண்ணப்புடைகள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்துக்களின் புனித விழாவாக மட்டுமல்லாமல் வண்ணங்களின் திருவிழா என்று போற்றப்படும் ஹோலி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என ஒருவர் மீது மற்றொருவர் வண்ணப்பொடிகளை தூவியும் வண்ணப்பொடி கலந்த நீரை பீச்சி அடித்தும் உற்சாகமாக ஹோலி கொண்டாடுவார்கள். ஆனால் ரசாயனம் கலந்த வண்ணப்பொடிகளால் மூச்சு திணறல், தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் நிலை உள்ளது. இதனால் மூலிகை கலந்த மற்றும் பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணப்பொடிகளை மக்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். விழுப்புரம் மதுரை இரட்டை ரயில் பாதை பணி அடுத்த ஆண்டில் நிறைவு. தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மதுரை இடையேயான இரட்டை ரயில் பாதை பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இருந்து திண்டுக்கல் வரையிலான இரட்டை ரயில் பாதை பணிகள் படிப்படியாக நடைபெற்று வருகின்றன. இதில் அரியலூரில் இருந்து மாத்தூர் வரையிலான 25 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அந்த பாதையை தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சதீஷ்குமார் மிட்டல், பாதுகாப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வுப் பணிகள் முழு திருப்தியாக இருந்ததாகவும் இந்த பாதையில் விரைவில் பயணிகள் ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக அரியலூர் ரயில் நிலையத்தில் பொறியாளர் துறைக்கு கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை அவர் திறந்து வைத்தார். பாதுகாப்பு ஆணையர் மிட்டலுடன் தெற்கு ரயில்வே கட்டுமான தலைமை நிர்வாக அலுவலர் பிரதீப் குமார் மிஸ்ரவும் விழாவில் கலந்து கொண்டார். Along with my team consists of myself, signaling expert, electrical expert, and we have done the motor trolley inspection from Mathur to this place. So on the way, we have seen everything about the track, what is concerning safety, level crossings, bridges, OHE, etc., signals also. And if everything goes fine, we'll be
be giving sanction for this. Work for complete doubling from Vilupuram to Dindigul is already sanctioned, and we expect to complete it in the coming financial year, that is 2016-17. So by March 2017, we hope that complete double line will be available up to Madurai. தமிழகத்தில் புதிய ஆட்சி அமையும் வரை விவசாயிகளிடம் வங்கிக் கடனை வசூல் செய்யக்கூடாது என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விவசாயிகளிடம் கடனை வசூல் செய்கிறோம் என்ற பெயரில் நிதி நிறுவனங்கள் மோசமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தேர்தலுக்கு பிறகு புதிய ஆட்சி அமையும் வரை வங்கிகளின் வசூல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இன்று காலை சென்னை ரிசர்வ் வங்கி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் PR பாண்டியன் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்று கடன் குறித்து கொள்கை நிலையை தெளிவுபடுத்துகிற வரையிலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவசாயிடத்திலும் எந்த வங்கியும் வசூல் பணியில் ஈடுபடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிற விதமாக ரிசர்வ் வங்கியின் முன் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தூத்துக்குடி மீன்வள கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள மீன்தர உறுதி கட்டுப்பாட்டு மையம் சார்பில் கடல் உணவுப் பொருட்களில் உள்ள வேதிப்பொருள் குறித்த புத்தாக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதிலும் உள்ள மீன்வள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். இந்த முகாமில் மீன் உணவுப் பொருட்களில் உள்ள வேதியியல் அளவீடு, நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்கள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. ப்ராடக்ட்டை ப்ராசஸ் பண்ணும்போது அதில் நியூட்ரிட்டிவ் லாஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி குவாலிட்டி ஆஃப் த ப்ராசஸ்டு ஃபுட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தியரி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. மீன் பிடித்த பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது எப்படி கெட்டு போயிடுது, அதை கெட்டு போடாமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாமே எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெக்சர்னு சொல்லுவோம். இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது நம்ம புத்தக ரீதியாக படித்ததை செய்முறை மூலமாக நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கிணற்றில் விழுந்த காட்டெருமையை வனத்துறையினர் 2 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் நிலவிய கடும் உறைபனியால் தற்பொழுது வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. அவ்வப்போது ஒரு சில இடங்களில் காட்டுத்தீயும் ஏற்படுகிறது. இதனால் உதகை, குன்னூர் வனப்பகுதிகளில் உள்ள காட்டெருமைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி விவசாய நிலங்களுக்கு வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் கேத்தி பாலாடா பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டெருமை ஒன்று அங்குள்ள சிறிய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கிணற்றின் பக்கவாட்டில் குழியை தோண்டி தண்ணீரை வெளியேற்றினர். பின்னர் காட்டெருமை கிணற்றிலிருந்து வெளியேறி அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் ஓடியது. ஜெர்மனியில் நடைபெறவுள்ள ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கு மதுரையைச் சேர்ந்த 2 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். பன்னாட்டு துப்பாக்கிச் சுடும் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் ஜூனியர் உலகக்கோப்பைக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் ஜெர்மனியில் ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் 2 மாணவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை ரைஃபிங் கிளப் மூலம் பயிற்சி பெற்ற சர்வேஸ்வரூப் என்ற மாணவர் ஜூனியர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவிலும், அஜய் நிதிஷ் என்ற மாணவர் 50 மீட்டர் பிரான்ஸ் ரைபிள் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். இவர்கள் இருவரும் இதுவரை தலா 70க்கும் அதிகமான பதக்கங்களை பெற்றுள்ளனர். இந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதுனா வெளிநாட்டிலலாம் எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா ரேஞ்சில் தேவைப்படுது. இந்தியாவில் டாப் 3 இருக்குது. டாப் 3 இருக்காங்க. ஜூனியர் வேர்ல்ட் கப் கூட்டிப்பாங்க. மொத்தம் 9 பேரில் நானும் ஒருத்தன்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ போகிற ஜூனியர் வேர்ல்ட் கப்பில் மெடல் அடித்து இந்தியாவை பெருமை சேர்க்க நான் வெயிட் பண்ணுறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைவான வாக்குப்பதிவு நடைபெற்ற மையங்களில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 66 வாக்குப்பதிவு மையங்களில் 40% குறைவான வாக்குகளே பதிவானது. இந்த மையங்களில் வாக்குப்பதிவை உயர்த்தும் நோக்கில் வாக்காளர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் அலுவலர்கள் முடிவெடுத்தனர்.
அதன் மூலம் முதற்கட்டமாக கடந்த தேர்தலில் 38% வாக்குகள் மட்டுமே பதிவான செவிலிமேடு பேரூராட்சியில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் வீதி நாடகங்கள் மூலம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து வாக்காளர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மற்ற வாக்குப்பதிவு மையங்களிலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. ஓட்டுக்கு என்னென்ன உரிமை எல்லாம் இருக்குன்னு நம்ம நாளைக்கு சொல்லலாம். அருமையான ஒரு கரகாட்டம் வருது. கரகாட்டம், ஆமா. கரூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் பங்குனி பெருந்திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலின் பங்குனி பெருந்திருவிழா மற்றும் திருத்தேரோட்ட விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு ஹோமங்களும் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இன்று அலங்காரவல்லி மற்றும் சவுந்தர நாயகிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல எண்ணற்ற இயக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று சென்னை மாநகரில் உள்ள கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி. தமிழகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பில் உருவானது சென்னையில் உள்ள கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதியில் இருந்த சில பகுதிகள், புரசைவாக்கம் தொகுதியிலிருந்து சில பகுதிகளை உள்ளடக்கி கொளத்தூர் தொகுதி புதிதாக உருவாக்கப்பட்டது. 2011இல் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் பொருளாளர் மு.க. ஸ்டாலினும், அதிமுக சார்பில் தற்போதைய சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமியும் போட்டியிட்டனர். தேர்தலில் மு.க. ஸ்டாலின் 68,677 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். சைதை துரைசாமியோ 65,943 வாக்குகள் பெற்று 2,734 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அண்மையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,61,913 பேர். இவர்களில் 1,29,587 ஆண் வாக்காளர்களும் 1,32,273 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 53 பேரும் இருக்கின்றனர். கொளத்தூர் தொகுதி பெரும்பாலும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி. இது மட்டுமின்றி மத்திய மாநில அரசு ஊழியர்களும் இங்கு அதிக அளவில் வசித்து வருகின்றனர். பெரிய தொழிற்சாலைகளோ நிறுவனங்களோ இல்லாத கொளத்தூர் தொகுதி வண்ண மீன் வளர்ப்பு மற்றும் விற்பனையில் தெற்காசியாவின் முக்கிய பங்களிப்பு மையமாக விளங்குகிறது. இங்கிருந்து சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்கு நாடுகளுக்கு வண்ண மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வேர்ல்டுலே ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது கொளத்தூர் செகண்ட் பிளேஸில் வருது. இதை நம்பி தான் இந்த கொளத்தூர் பகுதியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பிரீடர்ஸு, இங்கே மீன் உற்பத்தியாளர்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக குறைஞ்ச அளவுக்கு குறைஞ்சிட்டே வராங்க. கொளத்தூரின் முக்கிய பிரச்சனையாக இருப்பது இந்த பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை தீர்க்க தொடங்கப்பட்ட ரெட்டேரி மேம்பால பணிகள் இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கின்றன. இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்களே எங்களோட பிஸ்னஸ் நிலையமாக நாங்களே வெளியே போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, ஒரு ½ hour 1 hour நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி போகிறோம். இதனால் இந்த பாலம் கட்டுற வேலை ரொம்ப ஆமைய வேகத்தில் நடந்துக்கு இருக்குது. இந்த பாலம் கட்டுற வேலை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு டிராஃபிக், எந்த சிக்னல் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக போய் வர முடியும். மின் விளக்குகள் எரியாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகம் நடைபெறுவதாகவும், இவற்றை தடுக்க வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகில் உள்ள காவல் நிலையத்தை நகரின் மையப்பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் தொகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இப்போ இந்த தொகுதியில் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது சுத்தமாக இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரியல் இல்லை ஏதாவது ஜாப் பண்ணுற மாதிரி இன்ஜினியரிங் கேட்டகரிக்கான ஒரு கம்பெனி ஏதாவது பண்ணிவிட்டால், தொழிற்சாலை ஏதாவது ஆரம்பிச்சு விட்டால் பசங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அது இல்லாமல் இந்த பகுதியில் வந்து ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஒரு எமர்ஜென்சினா கூட இங்கேருந்து வில்லியோக வரையும் போகிட்டு இருக்கு. அதனால் இந்த பக்கம் வந்து மெயினான ஏரியா பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் இவற்றை தடுக்க சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே ரோடு வந்து இங்கே டெம்பிள் ரோடு தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் போடவே இல்லை. ஸோ அது போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அது கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அது டிராஃபிக் வந்து மக்களும் கொஞ்சம் அதை டிராஃபிக் இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்கு உண்டான முயற்சியும் கொஞ்சம் எதுவும் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. 2008 ஏப்ரல் மாதம் போட்ட ரோடோடு சரி, அதுக்கப்புறம் இதில் வந்து ரோடே போடல. அடிக்கடிக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ட்ரைனேஜ் ரொம்ப பிரச்சனை. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 பிள்ளைங்க இந்த வழியாக தான் போய் ஆகணும். எங்களுக்கு வந்து ரோடு இது வரைக்கும் போடவே இல்லை. கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வந்தாங்க, அதோட சரி பார்த்ததோட சரி. முக்கியமான பிரச்சனை வந்து எங்களுக்கு ரோடு தான். இந்த முறை திமுக விருப்ப மனு நேர்காணலில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று திமுகவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே கூறலாம். ஸ்டாலின் இங்கு போட்டியிடும் நிலையில் அதிமுக சார்பில் குறிப்பிடும்படியான ஒருவர்தான் வேட்பாளராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. முதல் தேர்தலிலேயே நட்சத்திர தொகுதியாக மாறிவிட்ட கொளத்தூர் தொகுதியில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தேவைகளை நிறைவேற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே நிலவுகிறது. திமுகவுக்கு இத்தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்த போதிலும் கூட்டணி எப்படி அமையும் என்பதை பொறுத்துதான் திமுகவின் வெற்றி வாய்ப்பு சொல்லப்படும் என்பதும் தெரிகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கொளத்தூர் தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வங்கதேசத்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலுக்கு நடுவே அந்நாட்டில் உள்ள குர்து இன மக்கள் வசந்த கால விழாவை கொண்டாடினர். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் வாழும் குர்து இன மக்கள் அரசுக்கு எதிராக நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் பல ஆயிரம் மக்கள் துருக்கியை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையில் துருக்கியில் குர்து இன மக்களால் வசந்த கால விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். அப்போது துருக்கி பிரதமர் அகமது தஹோத்தலுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் துருக்கியில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் வங்கதேச அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. சூப்பர் 10 சுற்றின் 10வது லீக் ஆட்டம் பெங்களூர் சின்னசாமி திடலில் நடைபெற்றது. இதில் குரூப் 2 பிரிவில் உள்ள ஆஸ்திரேலியா வங்கதேசம் அணிகள் மோதியது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய வங்கதேச அணி தொடக்கத்தில் தடுமாறினாலும் பின்னர் சுதாரித்து விளையாடியது. அந்த அணியில் அதிரடியாக விளையாடிய மஹமதுல்லா 29 பந்துகளில் 49 ரன்களை குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 20 ஓவர்கள் முடிவில் வங்கதேச அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 156 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 156 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடியது. 6 ஓவர்கள் முடிவிலேயே 51 ரன்களை குவித்தது. தொடக்க வீரரான கவாட்ஜா அதிரடியாக விளையாடி 58 ரன்கள் எடுத்தார். இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 18.3 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. That's 4, and that'll do it.
Once again, you've got to question the field placing of a lot of boundaries played in exactly that same area. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் 10 சுற்றின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத உள்ளன. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ள 23வது லீக் போட்டியில் குரூப் 2 இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டில் மாற்றமில்லை, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம், நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க மத்திய அரசு உத்தரவு. பதான்கோட் தீவிரவாதிகள் பற்றிய தகவல் தருவோருக்கு 1 லட்சம் ரூபாய், படங்களை வெளியிட்ட விசாரணை அமைப்பு அறிவிப்பு. புதுச்சேரி அருகே சாலை விபத்தில் 2 காயம், பேருந்துக்கு தீ வைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.